முதலாம் ஆண்டு பாடத்திட்டத்தில் உங்களுக்கு அடியேன் திருவருட்பயன் என்கின்ற ஞான சாஸ்திரத்தை எடுப்பதற்காக மேற்கொண்டிருக்கிறேன். இந்த திருவருட்பயன் என்கின்ற ஞான சாஸ்திரத்தை நேரடியாக உள்ளிறங்குவதற்கு முன்பாக எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் அடியனை பொறுத்தளவுக்கு அறிமுக செய்திகள்லாம் முடிச்சுட்டு பதி அறிமுகம், பசு அறிமுகம், பாச அறிமுகம் இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் சாஸ்திரத்துக்குள்ள நுழையிறது என்னுடைய வழக்கம். அப்படி தான் இது வரைக்கும் நடத்திருக்கேன். அதனால தான் இப்போ அறிமுகங்களை கொடுத்துட்ருக்கேன். அப்போ தான் ஒரு பேஸ் இருக்கும். பேஸ் இல்லாமல் டேரெக்டாக சாஸ்திரத்துக்குள்ளே போய்ட்டோம்னாக்க சாஸ்திர அறிவும் நமக்கு விளங்கி தோன்றாது, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலே நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். அதனால தான் இப்போ அறிமுக செய்திகள் போகும்போது உங்களுக்கு இது வரைக்கும் வேதம், சாஸ்திரம், புராணம், ஆகமம் இதை பற்றியெல்லாம் விளக்கத்தில் இருந்தோம். இதிகாசங்கள் பற்றின விஷயங்கள் நடத்தியிருக்கிறோம். சென்ற வகுப்பில் 12 திருமுறைகள் பற்றிய அறிமுகங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அப்புறம் 14 சாஸ்திரம் பற்றிய அறிமுகத்தை தொடங்கிட்டு நிறைவு பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கு நாம் வைகண்ட சாஸ்திரங்கள் 14 அதனுடைய தன்மைகள் என்ன, அது எப்பேற்பட்டது, எப்படி நமக்கு அது உதவியாக இருக்குது, அதனுடைய அடைவு என்ன என்பதை இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே சென்ற வகுப்பில் ஒரு பாட்டு சொன்னேன். உந்தி களிறு உயர் போதம் வித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்தாரும் பண்புவினா போற்றி கூடி பாசமில்லா நெஞ்சு வீடு உண்மை நேரி சங்கர்ப்பம் உற்று அப்படிங்கிறது ஒரு வெண்பா. இந்த வெண்பாவிலேயே இந்த 14 சாஸ்திரத்தினுடைய பெயர்கள் அடங்கி நிற்கிது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த சாஸ்திரத்தை நமக்கு 7 ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். 14 சாஸ்திரத்தையும் 7 ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். 12 திருமுறையும் 27 ஆச்சாரியர்கள் அருளி பண்ணியிருக்கிறாங்க. இந்த 14 சாஸ்திரத்தையும் 7 பேர், வைகண்ட தேவநாயனார், அருள்நந்தி தேவநாயனார், வரஞான சம்பந்த தேவர். அதில் வரஞான சம்பந்த தனி நூல் எதுவும் பண்ணலை, இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தில் சேர்த்து போகிறோம் நம்ம. அப்போ 6 பேர் தான் வருவாங்க நூல் செய்தவர்களாக. இந்த பேர் நோட் பண்ணிக்கோங்க. வைகண்டார், அருள்நந்தி, வரஞான சம்பந்தர், உமாபதி சிவம், உமாபதி சிவாச்சாரியார், திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார், திருவதிகை மணவாசகன் கடந்தார். உண்மையிலக்கும் பாடதான உங்களுக்கு போயிட்டு இருக்கு. மட்டும் போயிருக்கு. வித்யாதத்துவங்கள் விளம்பக்கேள் இந்த பாட்டு வந்துட்டீங்களா? சரி. இந்த 7 ஆச்சாரியர்கள் 14 சாஸ்திரத்தோடு தொடர்புடையவர்கள். இதில் 6 பேர் நூல் செய்தவர்களாக இருக்கிறார். ஒருவர் ஆச்சாரிய தொடர்போடு மட்டும் சம்பந்தப்பட்டு நிற்கிறார். அந்த சரித்திரம்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏற்கனவே சொன்னேன், இந்த சாஸ்திர ஞானம் என்பது தான் சைவ சமயத்தினுடைய அடிப்படை. இப்போ திருமுறைகள் பாடும் பொழுது பல சாஸ்திர கருத்துக்களை, நுட்பமான சமய செய்திகளை சொல்லித்தான் ஆச்சாரியர்கள் பாட்டு பாடுறாங்க. பழங்கள் ஒரு 5 நிறங்கள் ஒரு 5 அப்படின்லாம் சாமி பாடுறார். திரைகள் போல் வரும் வல்வினை தீர்ப்பறால் அப்படின்னு அப்போ தான் இருப்பார். வினையை பற்றி பேச்சு வருது. அப்போ வினைனா என்ன, அப்போது மாயை பற்றி பேச்சு வருது. மாயைனா என்ன, கர்மத்தை பற்றி பேசுறது, கர்மம்னா என்ன, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இருள் அப்படிங்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு திருக்குறள் சொல்லுறது. இருள்னா என்ன, இதை பற்றின விஷயங்கள். அப்புறம் இறைவன் ஏன் இப்படி இருக்கிறார், இறைவன் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, இல்லைன்னா நமக்கு அதெல்லாம் என்ன ஆகுது, கும்பிடுறதுனால நமக்கு என்ன நன்மை, கும்பிடலாம் என்ன ஆகுது, இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுப்பது தான் ஆகமத்தினுடைய ஞானபாதம் செய்யும். இந்த ஞானபாதத்தை தான் சாஸ்திரமாக சொல்லுவது. இறைவனை பற்றிய உண்மை, அதைத்தான் சிவ ஞானபோதம்னு சொல்லுவது. இது சிவஞான போதம் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. இதை பல்லாண்டு காலமாக தமிழகத்தில் எல்லாரும் அறிந்து பரம்பரை தொழில்னாலே சுவாமிகிட்ட அறிந்து எல்லாம் தெரிந்து பரம்பரையினாலே. சிவஞான போதம் என்பது மனிதர்கள் எப்படி கிடைக்கும், உபதேச முகமாக கிடைக்கும். சிவஞான போத செய்தி என்பது, சிவஞான போதம் இங்கே சொல்வது அந்த நூலை கிடையாது. நல்லா நான் வச்சுங்க, நான் சொல்கிறது அதில் உள்ள கான்செப்ட், இறைவனை பற்றிய ஞானம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. அதனால் அந்த அது ஒரு கான்செப்ட் தான். அது நமக்கு சொல்ற மாதிரி சிவஞான போதம் சிவஞான நூலை பற்றி நான் இங்கே பேசலை. அதில் உள்ள கான்செப்டே அந்த நூலுக்கு பேராக வந்திருக்கு. விளக்குபதியில் என்ன சொல்கிறேன்னு, அப்போது அந்த உள்ள பேசப்பட்ட விஷயம் தொன்று தொட்டு தமிழகத்தில் விளங்கி வந்த உண்மை தான். அது ஆச்சாரியர்கள் மூலமாக சாமி நமக்கு கொடுக்குறார். இந்த உண்மையை சாமி நமக்கு எப்படி கொடுப்பார், இறைவன் அருள் உருவம் குருநாதனாக வந்து கொடுப்பார்னு சித்தியார் பேசுகிறது. சென்றப்பிலே சொன்னேன். இதை ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும் அப்படின்னா.
ஆறானம் ஆகமங்கள், வேதத்தையும் ஆகமத்தையும் சிவபெருமான் உருவம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா, நம்ம கொடுக்கலன்னா அதை தெரிந்து கொள்வதில் உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. யார் யாருக்கு கொடுத்தார்? நாரணர் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கு எல்லாம் அப்படின்னார். நாராயணமூர்த்திக்கும் வேதாகமம் தெரியாது, பிரம்மாவுக்கும் வேதாகமம் தெரியாது, மூலகத்திலையும் யாருக்குமே தெரியாதுங்க. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணர் முதலாய் உள்ள சுரர்நரர் நாகர்க்கு எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவேன்னு பாட்டு. அப்போ இந்த செய்திகள்லாம் எப்படி தான் நம்மகிட்ட வரணும்? குரு சந்தானமாக வரணும். சந்தானம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்ன பிள்ளைமை, வாரிசு அப்படின்னு அர்த்தம். சந்தான கிருஷ்ணர் அப்படின்னு கும்பிடுறாங்க இல்லையா, கிருஷ்ணர் அப்படின்னு அர்த்தம், குழந்தை கிருஷ்ணர். திருமால் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கிருஷ்ணர் படுத்துக்கிட்டு அந்த விரலை கையில் வாயில் தூக்கி சுப்பிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, கட்டவரில் தூக்கி பிடித்து சுவைத்துன்னும் பாதம் இருந்தவா காணியதுன்னு பெரியாழ்வார் பாட்டு. அந்த காலை பிடிச்சி வாயில் வச்சு தப்பிட்டு இருக்குல்ல, அது மாதிரி கிருஷ்ணர் படுத்து கிடப்பார் சின்ன பிள்ளையா. அந்த குழந்தை அந்த சின்ன கிருஷ்ணர் தூக்கி மடியில் வச்சுட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது வைஷ்ணவ நம்பிக்கை. அதான் சந்தான கிருஷ்ணர் ஒரு பேர். அந்த சந்தானம் என்பது வாரிசு உற்பத்தியை சொல்கிறது. இந்த ஆச்சாரிய பரம்பரையில் உபதேச முகமாக இந்த சந்தானம் வருகிறது. வாழை அடி வாழை அப்படி போல. வாழை தன்னுடைய சந்ததியை எப்படி உற்பத்தி பண்ணோம்? காலில் இருந்தால் உற்பத்தி பண்ணுது. அதுபோல் ஆச்சாரியன் தன்னுடைய சந்ததியை திருவடி சூட்டுறது மூலமாக ஞான உபதேசம் பண்ணி உண்டாக்குறார் அப்படிங்கிறோம். இப்படி வந்த பல பரம்பரைகள் தமிழகத்தில் விலகி தோன்றுகிறது. அந்த பரம்பரைகள்லாம் சமண சமயத்துடைய தாக்கத்தினால வழக்கொழிஞ்சு போகுது. அதனால தான் ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணுறாருன்னு பூத பரம்பரை முடிய புனிதவாய் வளர்ந்தெழுந்த சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் என்று சங்கராட சாமி காட்டுறாங்க. வேதநெறி தடைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க. வேதம் என்பது ஒரு நதி. அந்த நதியில் இறங்கி குளித்து இன்பம் அனுபவிக்கிறதுக்கு பலவிதமான படித்துறைகள் உண்டு. ஆனால் ஒரு இடத்துல ஒரு நதியில் எங்கே வேணாலும் இறங்கி குளிக்கலாம். ஆனால் நதியினுடைய இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் சரியான கட்டமைக்கப்பட்ட ஒரு படித்துறை. அங்கேயே பாத்ரூமு, அங்கேயே ஒரு ரெஸ்ட் ரூமு, அங்கேயே ட்ரெஸ் மாற்றுற ரூம், இப்படிலாம் வச்சு ஒரு படித்துறை இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? சும்மா மண்ணு தரையாக இருக்குது, அங்கே இறங்கி குளிக்கிறதுக்கும் அது மாதிரி படித்துறையாக இருக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போது ஒரு ஆறில் இப்படி பலவேறுபட்ட படித்துறைகள் இருக்கும். அதில் எது சிறந்த படித்துறை? அதான் சொன்னார், வேத நெறி. நெறினா ஆறுன்னு அர்த்தம். வேதம் என்பது ஒரு ஆறு. அதில் உள்ள பல துறைகள், துறைனா படித்துறை. பல துறைகளில் சைவத்துறையும் ஒரு துறை, ஆகமும் ஒரு துறை. வேதத்தை புரிந்து கொள்வது வேதநெறி தழைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க. சைவத்துறை தான் அதில் விளக்கம் பண்ணக்கூடியது. சைவத்துறை விளக்கி காட்டுவதற்காகவும் பூத பரம்பரை புலியவும் வந்தார் ஞானசம்பந்தர் என்று காட்டுகிறோம். அப்படி ஞானசம்பந்தருடைய உபதேச பரம்பரையாக மதுரை ஆதீனம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. மணிவாசகருடைய உபதேச பரம்பரையாக பூனப்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் இருக்கிறதாக சொல்லுகிறார். அதோட அந்த பரமாச்சாரியர்கள் தொடர்பட்ட பரம்பரையெல்லாம் இல்லை, ஒழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு மெய்கண்டாருடைய தோற்றம் நிகழ்கிறது ஒரு 1100 சொச்சம் இந்த ஆண்டு காலத்தில் சொல்கிறாங்க. அவர் நடிக்கிறாங்க. அச்சுத கலப்பாளர் என்கின்ற ஒரு பெருமானார். அவர் வேளாளர் குலத்தில் வந்தவர். அவருடைய சொந்த ஊர் பன்னாகடம். பன்னாகடம் எங்கே இருக்குது? விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்குது இல்லையா? ஒடுங்கும் பிணி பிறவி கேடன்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடங்கருதி நின்றீர் எல்லாம் அடிகளடி நீழ கிழாளாம் வண்ணம். ஞானசம்பந்தர் பாட கிடங்கும் மதிலும் சுலாவியங்கும் கழுமனைகள் தோறும் அறையின் மொழி அடங்கும் தடங்கோயில் தூங்கானை மாடம் தொழுமென்களே. கடந்தை தடங்கோயில் தூங்கானை மாடம் தொழுகளே. தூங்கானை மாடம்னு அங்கே பேர். தூங்கானை மாடம் சுடக்குழுந்துன்னு அப்புறம் தான் பாடினாங்க. அந்த கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்தில் அச்சுதக்கலப்பாளர் இருக்கார். வயசானவங்க, வயசாகி போச்சு, குழந்தை இல்லை. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா என்ன செய்வாங்க? பொதுவாக வழிபாடு செய்து போடுவார்கள். அப்படிதான் கண்ணப்பநாயனருடைய அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் ரொம்ப காலமாக இனி இவருக்கு புதல்வர் பேரே அறிவுட்டாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் பத்திரம் என்ன சொன்னாங்க? குழந்தை உங்களுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியாக குலதெய்வ வழிபாடு பண்ணுறாங்க கண்ணப்பநாயனருடைய அம்மா அப்பா. உங்களுக்கு யார் குலதெய்வம்? முருகப்பெருமான், குறிஞ்சி கிழவன். அவர் வழிபாடு பண்ணுறாங்க. வாரண சேவலோட வடிமையில் குளங்கள் விட்டு போரணி தோரண மாலைக்கு விட்டு சுரும்பணி கதம்பும் நாட்டி போரணி நெடுவேலோருக்கு புகழ்குறி புறவை தூங்க இப்படிலாம் பண்ணோடனே அவருடைய அனுகிரகத்தினாலே கடம்பனார் வந்தார்கள். அதுபோல் இவங்க வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? தன்னுடைய குலகுருவாகிய திருத்துறையூர் என்கின்ற பக்கத்து ஊரில், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆதிசைவ அந்தனர் இருக்கிறார். இந்த சகலாகம பண்டிதர்
அவரிடத்தை சென்று கேட்கிறார்கள், என்ன பண்ணலாம், எங்களுக்கு குழந்தை இல்லாமல் வாழ முடியாது, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்பொழுது, சரி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஞானசம்பந்தர் இடத்தை கேட்போம் என்று ஞானசம்பந்தருடைய பதியங்களை எடுத்து நூல் சாற்றி பார்க்குறார். அப்போ வெளிப்பட்டது திருவெங்காட்டில் ஞானசம்பந்தர் எப்போவோ பாடின ஒரு பதியம் அது வெளிப்படுது. பேயடையா பிரிவெய்து பிள்ளையினோடு இன்பு வரம் உள்ள ஆயின நிறைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைவங்கன் வெங்காட்டு முக்கொலநீர் துவையடையா அவரதம்மை தோயாவம் தீவினையே அப்படின்னு சாமி அங்கே சொல்லிட்டு போயிருக்கார். அந்த பதிகம் அழகாக வெளிப்பட்டது. உடனே அதை குறிப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் 2 பேரும் திருவெங்காட்டுக்கு போங்க, அங்கே முக்கோளம் சோமகுண்டம் சூரியகுண்டம் அக்னிகுண்டம்னு 3 குண்டம் 3 தீர்த்தம் இருக்குது. அதில் முக்கோள நீர்னு தான் சொல்கிறார். முக்கோளத்தையும் பாடினு சேட்டான சபையத்து காட்டுவார். ஞானசம்பந்தர் சொல்கிறார். இந்த தீர்த்தத்தில் மொழி வழிபாடு பண்ணுங்க சுவாமி, ஒரு மண்டல காலம்னார். ஒரு மண்டலங்கிறது திரிபக்ஷம் 3 பட்சம் 3 15 நாள் 45 ஒரு பட்சத்துக்கு ஒரு நாள் கூட வச்சுக்க வேண்டியது, ஏதாவது 1-2 தப்பி போயிருக்கலாங்கிறதாக 48 நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறாங்க. 45 தான் சரியான கணக்கு. திரிபக்ஷம் ஒரு மண்டலம், 3 பட்சம் இருக்கணும், 3 15 இருக்கணும். அப்படி ஒரு மண்டல காலம் வழிபாடு செய்யுங்கன்னாரு. வழிபாடு பண்ணாங்க. அங்கேயே கரு தங்கிச்சு அவங்களுக்கு. அந்த அம்மாவுடைய மணி வயிற்றில் திருவயிறு வாய்க்கப்பட்டார்கள். சரி புறப்பட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. பிள்ளை பிறந்தார். அந்த வெங்காட்டு சுவாமியோட பேர் வச்சாங்க, வெண்காட்டர்னு பேர் வச்சாங்க. வடமொழியில் ஸ்வேத்தவனம்னு பேர். வடமொழி ஸ்வேத்தம்னா வெள்ளை, ஸ்வேத்தான்னு பேர் வச்சுக்கிறாங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? வெள்ளையாக இருக்காங்கன்னு அர்த்தம். வெள்ளையாக இருக்கான்னு தெரியாது, ஆனால் ஸ்வேத்தான்னு வச்சுப்பாங்க பேர். ஸ்வேத்தம்னா வெள்ளைன்னு அர்த்தம். ஸ்வேதவராக கல்பே சங்கல்பத்தில் சொல்கிறாங்களே, ஸ்வேதவராக கல்பன்னு. அப்படி ஸ்வேத ஆரண்யம்னா வெண்காடுன்னு அர்த்தம். ஸ்வேதாரண்யேஸ்வரர் அந்த சாமி பேர். அந்த சாமி பேரை ஸ்வேதவன பெருமாள் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு வச்சாங்க. பிள்ளை வளர்றார் அழகா. 2 வயது ஆகிறது. வீட்டு வாசலில் சிறுதேர் ஊட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கார். ஒரு சின்ன வண்டி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கார் சாமி. அப்போது ஆகாசத்தில் பரஞ்சோதி என்கின்ற ஒரு முனிவர் ஆகாசில் ககன மார்க்கமாக போகிறார். அவருடைய பயணம் கீழே விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையினுடைய பக்குவம் பரிபக்குவம் மேலே தடுக்குது. எண்ணி பார்க்குறார். சுவாமி சொல்கிறார், நீ சென்று அந்த பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுன்னு. இந்த பரஞ்சோதி யார் என்று பார்த்தோமானால் இறைவனிடத்து வந்த பரம்பரையில் இடம்பெற்றவர். நந்தியம்பெருமானுக்கு சுவாமி ஆகமத்து உபதேசம் பண்ணார். நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். சனகாதி முனிவர்கள்ட்ட பாடம் கேட்ட சனகாதி முனிவர்கள் 4 பேர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர்னு. அதில் சனத்குமாரர்னு இருக்கார் பாருங்க. அவர்கிட்ட பாடம் கேட்டவர்களில் சத்தியஞான தரிசினின்னு ஒருத்தர். சத்தியஞான தரிசினிங்கிறவர்கிட்ட பாடம் கேட்டவர் இந்த பரஞ்சோதி முனிவர். விளக்கம் புரியுதுங்களா? இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? கைலாசத்திலே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேவ உடம்போட கைலாசத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம், இந்த ஆட்கள் எல்லாருமே. ஆனால் உபதேசம் யார்கிட்ட எப்படி வந்திருக்கு? சுவாமி, நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த பரஞ்சோதி முனிவர் தான் ககன மார்க்கமாக போயிட்டுருக்கார். ககனம்னா ஆகாசம்னு அர்த்தம். சரிம்மா, நம்ம இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு. அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் என்ன? ககன்யான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ககன்யான்னா என்ன? ஆகாய வாகனம்னு அர்த்தம். யான்னா வாகனம், யானம் அப்படின்னா வாகனம். தமிழில் பல்லாக்கு வாகனம் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு யானம்னு பேர். ஞானசம்பந்தர் திருப்புகலூரில் இருக்கார், அப்பர் சாமி திருப்புகூரில் இருக்கார். 2 பேரும் ரொம்ப நாள் சேர்ந்து இருந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டு அடுத்த தலத்துக்கு போகலான்னு போகிறாங்க. இப்போ அப்பர் சாமி நடந்து போகிறவர், ஞானசம்பந்தர்கிட்ட சாமி கொடுத்த பல்லாக்கு இருக்குது. அப்பர் சாமி நடந்து போகிறாரேன்னு ஞானசம்பந்தர் கும்பிட்டுக்கிட்டே சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கார் பயந்துக்கிட்டு. அப்பர் சாமிக்கு நெருடலாக இருக்குது இது கேட்கும்போது. நீங்கள் இவரையா நடந்து வராரு, நம்ம சாமி கொடுத்த வாகனம் இருக்கும்போது இப்போ நடந்து வரலாமோ? உடனே ஞானசம்பந்தர்கிட்ட சொல்கிறார் அப்பர் சாமி, நாயனார் உமக்கு அளித்து அருள் செய்த இத்தூய யானத்தின் மிசையெழுந்து அருளுவீர் அப்படின்னு கேட்குறார். யானம் நடந்த இடத்துல பெரிய புராணத்தில் தூய மணிமுத்தின் யானம், முத்தால் ஆக்கப்பட்ட அந்த பல்லாக்கில் ஏறிக்கிங்க சாமி, நீங்கள் ஏன் கூட நடந்து வரீங்க அப்படின்னு அப்பர் சாமி ஞானசம்பந்தர் சொன்னார்னு அங்கே குறிப்பு இருக்குது. அப்புறம் சுடத்திங்கள் மேய வேணியார் அருளும் இதுவானால் யாம் நீர் எங்கு போயது நாம் அங்கே வருவது அவர் ஏறிக்கிட்டார் பல்லாக்குன்னு அங்கே. அப்போ யானம்னா என்ன சொன்னேன்? வாகனம். ககனம் வாகனம். அதான் மனிதர்கள் ஆகாசுக்கு போகக்கூடிய வாகனம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் எப்படி பேர் வச்சுருக்கேன்? ககன் யான்னு. சரி, அப்படி ககன மார்க்கமாக போகிறார் அந்த பரஞ்சோதியார்.
அந்த அவருடைய ஆற்றல் தடைக்கப்பட்டுதா, பயணம் தடைப்பட்டுதா, கீழே என்ன ஏன் தடை பண்ணுறார், என்ன இருக்குன்னு புள்ள சாமியை சிந்திச்சார். சாமி சொன்னார், அவருக்கு உபதேசம் பண்ணு, தீட்சை பண்ணு, சமய விசையாடு நிர்வாண தீட்சைலாம் பண்ணி உபதேசம் பண்ணு, சிவஞான போதத்தை நீ என்ன கற்றுக்குட்டியோ சத்தியஞான தரிசனத்துக்கிட்ட அதை போய் அவர் உபதேசம் பண்ணினார். போய் நிற்க வச்சு திருவடியை சூட்டி உபதேசம் பண்ணுறார். என்னது, பஞ்சாட்சரம் தான், பஞ்சாட்சரத்தில் எல்லாமே அடக்கம். உபதேசம் பண்ணார். உடனே ஞான திரு எல்லாம் கைவரப்பட்டார். அவர் தீக்ஷா நாமம் சூட்டுறார். தீக்ஷா நாமம்னு ஒன்று வைப்பான் சைவ சமயத்தில். ஏன்னா தீக்ஷா ஒரு தடவை ஆயிடுச்சுனாலே நம்முடைய பூர்வ சாதி, பூர்வ பெயர், பூர்வத்தில் உள்ள அப்பா அம்மா எல்லாரும் நமக்கு கிடையாதுன்னு அர்த்தம். புது பிறவி எடுத்துட்டோம். வாகீசன் என்கின்ற சாமி மூலம் வாகீசி என்கின்ற அம்பாளுடைய கர்ப்பத்தில் புது பிறவி எடுத்துட்டோம்னு அர்த்தம். அதனால் தீட்சை விட்ட அடியார்களுக்கு பேதம் கிடையாது, பழைய சாதி கிடையாது, பூர்வ சாதி கிடையாது, பூர்வ பேர் கிடையாதுலாம் சொல்கிறார். அப்படி பேர் வச்சார். சேதவன பெருமாள் அப்படிங்கிற பேரை மாற்றி தன்னுடைய ஆச்சாரியன் பேர் என்ன, பரஞ்சோதியாருடைய ஆச்சாரியன் பேர் என்ன சொன்னேன், சத்திய ஞான தரிசினா. சத்திய ஞானம் அப்படிங்கிறத மெய் அப்படின்னும், தரிசினி அப்படிங்கிறத கண்டார் அப்படின்னும் தமிழ்படுத்தி மெய்கண்டார்னு பேர் வச்சார் அவர். சத்திய ஞானம் அப்படிங்கிறத மெய் அப்படின்னும், தரிசினி அப்படிங்கிறத கண்டார் அப்படின்னும் தமிழ்படுத்தி மெய்கண்டார்னு அந்த பிள்ளைக்கு பேர் வச்சார். அவர் தான் மெய்கண்ட தேவநாயனார். ஈராண்டில் சிவஞானம் பெற்று இந்த மெய்கண்டார் இணைத்தாள் அப்படின்னு போட்டுறோம். அவர் தான் அவருடைய உபதேசம் கேட்டு அவருடைய ஞான பிரவாகத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்து கும்பிடுறாங்க, உபதேசம் கேட்குறாங்க. இதை கேள்விப்படுறார். இவருக்கு பிறக்கிறதுக்கு காரணமாக ஏடு எடுத்து கொடுத்தார் இல்லையா அருணந்தி சிவாச்சாரியார். என்ன நம்மளாம் ஏடு எடுத்து கொடுத்தோம், அவருக்கு பிறந்த புள்ள என்னமோ உலகத்துக்கு உபதேசம் பண்ணுதாமே, என்னவா இருக்கும் அப்படின்னு போய் கேட்குறார். பார்க்க போன உடனே அவருடைய தேஜஸில், அந்த 2 வயது குழந்தை அதோடைய தேஜஸில், அந்த குரு ஆற்றல் அருளுரு நிலையில் பார்த்து மயங்கி தானும் அவரிடத்து ஒரு சீடராக சேர்ந்து கொள்ளுகிறார் என்ற விஷயம். இந்த மெய்கண்டார் வந்து அவருக்கு 49 சீடர்கள் இருக்கிறாங்க. 49 சீடர்களில் முதலாமானவராக அருள்நந்தி சிவாச்சாரியார் இருக்கிறார். இது இப்படி இருக்கா, இது இப்படி இருக்கட்டும். இந்த கதையை இப்போது வச்சுக்கோங்க, திரும்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். வேற ஒரு கதை இருக்குது அதுக்கு முன்னாடி. இப்போ இந்த மெய்கண்டார் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பரம்பரைகள் இருக்குது. அப்படி சொல்லியிருக்கேன், சென்டப்பில் சொன்னேன், நான் இருக்கா. அது மாதிரி ஒரு பரம்பரை, அதில் ஒரு 3 பேர் நமக்கு தெரியுறாங்க. திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய முற்பரம்பரையில் என்னன்னு தெரியல, நேரடியாக சாமியை வந்து அவர் ஆட்கொண்டிருக்காரா இல்லை அவங்களுடைய பரம்பரையெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அவர் அருள் செய்த ஒரு நூலை நாம் நம்முடைய சாஸ்திரத்தில் வச்சுருக்கிறோம். அந்த நூலுக்கு பேர் திரு உந்தியார்னு பேர். திரு உந்தியார் பேர். சைவ சமயத்துக்கு சாஸ்திரத்தில் ஒரு உந்தியார் இருக்குது, தோற்றத்தில் ஒரு உந்தியார் இருக்குது, திருவாசகத்திலே ஒரு உந்தியார் இருக்குது. விளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமுப்புறம் உந்தி பற அப்படின்னு பாரு. அது திருவாசகம். அகலமாயாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பற தாமாக தந்தது என்று உந்தி பற. இது சாஸ்திரம். ரெண்டுமே சைவ சமய இலக்கியம் தான். ஒன்று, அதாவது திருவாசகத்தில் ஒரு உந்தியார் இருக்குது, இதில் ஒரு உந்தியார் இருக்குது. என்ன புரியுதுன்னா, 45 களித்தாழிசைகளால் அந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கு. 45 பாட்டு தான் அந்த நூலில் மொத்தம். களித்தாழிசை நூல் அமைக்கப்பட்ட யாப்பு பேர் என்ன, களித்தாழிசை. இவருடைய காலகட்டம் 1010 அப்படி இருக்கலாம்னு தோராயமாக கணிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது என்ன சொன்னேன், இப்போ களித்தாழிசை 45 நாளே ஆக்கப்பட்ட நூல் 1010 அப்படின்னு தோராயமாக கணிச்சு. இவர் தன்னுடைய சீடருக்காக உபதேசம் பண்ணுறதுக்காக சாஸ்திர தீட்சை பண்ணுறார். அதுக்காக அந்த நூல் அருளி பண்ணியிருக்கிறார். தீட்சை பண்ணும்போது மானச தீட்சை, வாக்கு தீட்சை, ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சைன்னு உண்டு. அதில் ஒரு சாஸ்திரம் மூலமாக தன்னுடைய சீடனுக்கு தீட்சை கொடுத்ததுனால தன் சீடன் ஆளுடைய தேவர்னு ஒரு பேர். யாருடைய சீடர்? திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாருடைய சீடருக்கு பேர் ஆளுடைய தேவர்னு பேர். அந்த ஆளுடைய தேவருக்கு ஒரு நூல் பண்ணி கொடுத்தார். அந்த நூல் தான் இப்போ சொன்ன திரு உந்தியாருங்கிற நூல். விளக்கம் புரியுதுங்களா? இந்த உந்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? உந்தி பரான்னு பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த பெண்கள் விளையாடும் முகமாகவே அவங்களுடைய பாட்டு அடைவிலே பிளாட்ஃபார்ம் வச்சு இந்த பாட்டை பாடுறார். அதனால உந்தியாருன்றதுக்கு பேர்.
ஆளுடைய தேவநாயனார் அவருடைய சீடர் பேர். திருவியூலூர் உய்யவந்த தேவநாயனாருடைய சீடர் பேர் ஆளுடைய தேவ நாயனார். இப்போ தன்னுடைய ஆச்சாரியன்ட்ட திருவுந்தியார்கிற நூலை வாங்கிட்டார் அவர் உபதேச முகமாக. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தேசாந்தரமாக போகிறார். இப்போ இந்த ஆச்சாரியனுடைய பரம்பரை தொடர்ச்சியை இவர் பண்ணணும்ல, அடுத்தது இவருக்கு கீழே ஒரு சீடர் உற்பத்தி பண்ணணும் இல்லையா. அப்போ பார்க்கும்பொழுது உலகத்தில் எங்கே தேடி அவருக்கான ஒரு சரியான சீடர் அவருக்கு கிடைக்கவில்லை. அப்படியே பல சேத்திரங்களை போகும்பொழுது திருக்கடையூர் என்கின்ற சேத்திரத்தை அடைகிறார். அந்த சேத்திரத்தை அடையும் பொழுது அங்கே ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர், ஆட்டு வாணிபர். அவர் ஆடு மேய்க்கக்கூடிய தாழ்ந்த குளத்தில் பிறந்த ஒருவர், மிகுந்த பக்குவான்மாவாக இருக்கார். அவரை பார்த்து அவருக்கு உபதேசம் பண்ணுறார் இந்த நூலை, திருவுந்தியார் என்கின்ற நூலை. தன்னுடைய ஆச்சாரியன் தனக்கு கொடுத்த அந்த நூலை அந்த ஆட்டு வாணிகருக்கு தீட்சை பண்ணி, கீழே எப்படி மெய்கண்டாருக்கு எப்படி பேர் வச்சார், தன்னுடைய பேர் குருவான பேர் வச்சார். அதே மாதிரி இவரும் சீடருக்கு தன்னுடைய குருவோட பேர் என்ன, திருவியூலூருங்கிறது ஊர். இப்போ பேர் என்ன, உய்யவந்த தேவனார். அதே மாதிரி இவருக்கு வச்சுட்டார் உய்யவந்த தேவநாயனார். விளங்க போடுதுங்களா. அப்போ இவர் பேர் என்ன, கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அவரு திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். அவருடைய சீடர் ஆளுடைய தேவநாயனார். இப்போ இவர் ஒருத்தருக்கு தீட்சை பண்ணார் ஆட்டு வாணிகருக்கு. அவருக்கு என்ன பேர் வச்சார், இவர் அவங்க ஆச்சாரியன பேர் வச்சார். அதனால ஊரை வச்சு அடையலாம், ரெண்டு பேரும் உய்யவந்த தேவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுப்பா. அதனால அவரை திருவியூலூர் உய்யவந்த தேவனாரை வச்சாச்சு, இவரை திரு கடவுர் உய்யவந்த தேவ. கடவுர்னா என்னது, திருக்கடையூர், அந்த ஊரில் சேர்ந்தவர் தெரியுது. இவர் என்ன பண்ணுறாரு, ஆச்சாரியன் தானே கொடுத்தாரு பாருங்க திருவுந்தியார் நூல், அதை படித்து பார்க்குறார். என்ன அற்புதமான நூல் இது, ஆனால் ரொம்ப சுருக்கமாக இருக்கு, 45 பாட்டு தான் இருக்குது, சுருக்கமான கருத்துக்களாக இருக்குது. சாமி நமக்கு உள்ள அர்த்தமாக கொடுத்த அர்த்தங்கள்லாம் இந்த பாட்டில் வெளிப்பட்டு தோன்றலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாமெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கணும் அப்படிங்கிற கருணையினால் இந்த பெருமானார் 100 பாடல்கள் வெண்பாக்களால் அந்த திரு உந்தியாரை விரித்து பாடுறார். திருவுந்தியார் இருக்கிற 45 பாட்டாலான அந்த நூலை 100 வெண்பாக்களால் விரித்து ஒரு நூல் பண்ணுறார். எல்லாம் புரியுதானே சொல்கிறது, யார் பாடுறது, திருக்கடவுர் உய்யவந்த தேவனார். எல்லாரும் அந்த நூலை வாங்கி பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையான நூல். ஆனால் இவர் பிறந்த குளம் என்னவோ நல்ல குளமாக தெரியலையே. ஆடு மேய்க்கிறவர் இவர் எப்படி இந்த சொல்கிறத நம்ம எப்படி படிக்கிறது, எப்படி ஏற்றுக்கிறது. ஆனால் நூல் என்னமோ நல்ல நூலாக இருக்குது இல்லையா. ஆனால் சேற்றில் கூட செந்தாமரை, சேற்றில் தானே செந்தாமரை முளைக்கும் இல்லையா. அறிவாரியார் நல்லாறு பிறக்கும் குடின்னாங்க ஔவையார். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ள அரிதாரம் பிறக்கும் அப்படின்னாங்க ஔவையார். அறிவாரியார் நல்லாறு பிறக்கும் குடி, அதுபோல் இவர் அப்படி பிறந்திருக்கார். அப்போது என்ன பண்ணலாம், நம்ம சைவர்களுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் நேராக எங்கே போவாங்க, சிதம்பரத்துக்கு வருவாங்க. சிதம்பரத்தில் வந்து அங்கே உள்ள நடராஜாட்டை தான் தீர்ப்பு பண்ணிப்பாங்க, அங்கே உள்ள தீட்சிதர்கள் முடிவு பண்ணுறது தான் முடிவு அப்படின்னு வரும்பொழுது, சரி நடராஜாட்டே இந்த பொறுப்பை பிடிச்சிடணும்னு சொல்லி நடராஜா ஆடுறாரு பாருங்க. கனகசபை, கனகசபையிலேருந்து பஞ்சாட்சர படியேறி நடராஜா ஆடக்கூடிய சிற்றபை, சிற்றம்பலம் கனகசபை. அந்த படி பஞ்சாட்சர 5 படி இருக்குது பாருங்கள். இந்த 5 படிக்கு பக்கத்தில் கூட கைப்பிடி, அதில் யானை முகத்தோடு கூடிய கைப்பிடி இருக்குது. யானைக்கு களிறுன்னு பேர். அந்த களிறு முகம் அதில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு களிற்றுப்படின்னு பேர். அந்த படிக்கு இன்னொரு பேர் அதுக்கு பஞ்சாட்சர படி, 5 எழுத்தை குறிக்கிற படிங்கிறதுனால பஞ்சாட்சர படி. இன்னொரு பேர் களிற்றுப்படி. அதில் கல்லில் யானையுடைய முகத்தை வெட்டி வச்சிருக்கிறாங்க, அழகுக்காக வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பஞ்சாட்சர படியில் கொண்டு போய் இது ஒரு பாடின 100 வெண்பாக்களால் ஆகிய அந்த நூலை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, வச்சாங்க. சாமிகிட்ட என்ன பண்ணாங்க, பெருமானே இந்த நூலை எல்லாரும் ஏற்றுக்கிறதா வேணாமா, படிக்கிறதா வேணாமா அப்படின்னாங்க. சாமி ஒன்றுமே சொல்லலை. அந்த கல் யானை இருக்குது பாருங்க, அந்த கல் யானை தன் துதிக்கையினாலே அந்த நூலை எடுத்து பெருமானுடைய திருவடியில் வச்சிருச்சு. அந்த நூலுடைய பெருமை அப்படி விலக்கி தோட்டி காமித்த நடராஜா. களிற்றுப்படியாரினாலே, களிற்றுப்படியினாலே அந்த நூலினுடைய பெருமை வெளிப்பட்டதுனால அந்த நூலுக்கே பேர் என்ன, களிற்றுப்படியாருன்னு பேர், திருக்களிற்றுப்படியாருன்னு பேர் அந்த நூலுக்கு. சொல்லுங்க புரியுதுங்களா. அந்த 45 பாடலை விரித்து திருக்கடவுர் உய்யவந்த தேவனார் பாடி அந்த 100 வெண்பாக்களால் ஆகிய நூலை நடராஜாவினுடைய சிற்றபையில் இருக்கக்கூடிய அந்த களிற்றினுடைய துதிக்கை எடுத்து சாமி திருவடியில் வச்சதுனால அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சாங்க, களிற்றுப்படியார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த நூலை இப்போ பாடினது யாரு, கடவுர் உய்யவந்த.
இந்த 2 நூலையும் இப்போ இடையில பாருங்க ஆளுடைய தேவை அந்த நூலை செய்யல அவர், ஆனால் அவர் எதில் கனெக்ட் ஆகியிருக்காரு, அந்த நூலையும் இந்த நூலையும் செய்த ஆச்சாரியர் 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுல அவர் கனெக்ஷனில் இருக்கார். இதே மாதிரி பெரிய ஒரு கதை வரப்போகுது, அதையும் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க, நோட் பண்ணிங்க. இந்த 2 சாஸ்திரமும் சைவ சித்தாந்த சாஸ்திரம், மெய்கண்டார் சொன்ன சிவஞான போதத்தோடு அப்படியே ஒத்து போகக்கூடிய சாஸ்திரம். 2வது நம்முடைய சமயக்குறவுகள் எல்லாவற்றையும் போட்டக்கூடிய சாஸ்திரம், அற்புதமான சாஸ்திரம். அதனால் அந்த சாஸ்திரத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், மெய்கண்ட சாஸ்திரத்தில் வைத்து வழிபாடு செய்து படித்து இன்புறுகின்றோம். விளங்க புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ 14 சாஸ்திரத்தில் முதல்ல வர உந்தி களிருடைய சரித்திரம் என்ன, இது தான். இந்த கலெக்டர்படியாரை பற்றி பேசும்பொழுது 100 வெண்பா சொல்லிட்டேன் இல்லையா, அற்புதமான நூலுங்க. இந்த கலெக்டர்படியாருங்கிறது சைவ சித்தாந்த சாஸ்திரம் படிக்க விருப்பப்படுற அத்தனை பேருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ள இந்த கலெக்டர்படியார் தான். நல்ல ஆசிரியர்கிட்ட கலெக்டர்படியார் படிச்சுட்டோம்னாலே நல்ல ஒரு சைவ சித்தாந்தியாக திகழலாம். சாத்திரத்தை ஓதினோர்க்கு சற்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்த்த வளம் வந்துருமே, ஆத்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, தென்னீர் மையா இது செப்பு அப்படிங்கிறார் இந்த பாட்டில். எவ்வளவோ நீ படிக்கலாம், படித்தாலும் உனக்கு என்ன வராது, குருநாதர் வராத வரைக்கும் ஞானம் கைகூடாது. குருநாதன் ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த ஒரு வார்த்தையில் என்ன வந்துடும், எல்லா ஞானமும் சகல ஞானமும் வந்துடும் கையிலங்கிறார். சாத்திரத்தை ஓதினோர்க்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தே, ஒரு வசனம் சொன்னோன்னே வாய்த்த வளம் வந்துரும், எல்லா வளமும் வந்துடும். அதை விட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, தனியுமா, தண்ணீர் மையா இதனை செப்பு அப்படின்னு இந்த பாட்டு. இப்படி பலவிதமான ஓமேயங்கள் அற்புதமான நூல் கலெக்டர்படியார் அந்த நூல். அடுத்தது இப்போ திரும்பி எங்கே வரணும், இப்போ மெய்கண்டார்ட்ட வந்தாகணும். ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த 2 நூலை பற்றி இப்போ பேசியாச்சு. இப்போ மெய்கண்டார் அருளி செய்த நூலாக நம்மகிட்ட இருக்கிறது சிவஞானபோதம் என்கின்ற நூல். இந்த சிவஞானபோதம் என்கின்ற நூலுக்கு இந்த நூலை எப்படி அமைச்சிருக்காருன்னா சூத்திர விஷயமாக அமைச்சிருக்கார். சூத்திர விஷயமாக அமைச்சிருக்கார். சிவஞானபோதம் என்பது மெய்கண்டார் அருளி செய்த நூல். இதில் பற்றி பலவிதமான கருத்துக்கள் சைவ உலகத்தில் உண்டு. இது முதல் நூலா அல்லது மொழிபெயர்ப்பு நூலா அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. 28 ஆகமங்களில் ரௌரவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்தில் இருக்கக்கூடிய பாச விமோசன படலம் என்கின்ற பாசத்தை நீக்கக்கூடிய படலத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஞானக்காத கருத்துக்கள் உள்ள 12 சூத்திரங்கள் இருக்குது. அதை அப்படியேத்தான் மெய்கண்டார் தமிழ்படுத்தி கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதைத்தான் சிவஞான சுவாமிகள் முதலிய பல மாபாடியக்காரர்களாக எடுத்து காண்பிக்கிறாங்க. ஆனாலும் பலர் என்ன சொல்கிறாங்க, இதை ஏற்றுக்கல. ஆகமத்தில் இருக்கிறது இருக்கட்டும், அது தப்பு இல்லை. ஆனால் மெய்கண்டார் முதல் நூல் பாடியிருப்பார். உபதேசம் பெற்றவருக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு அவருக்கு தேவையில்லை, அது யார் வேணாலும் பண்ணலாம். ஆகமத்தில் உள்ளது அப்படியே எடுத்து தமிழ்படுத்தி கொடுக்கறதுக்கு எதுக்கு ஆச்சாரியன், அவருக்கு எதுக்கு உபதேசம் அப்படின்லாம் அவர் கேள்விகள் எழுப்பி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் முதல் நூல் தான் செஞ்சார்னார். தர்மியாதனத்தில் அருணை வடிவேல் முதலியார் மகாவித்வான் அவங்களும் மெய்கண்டாருடைய சிவஞான போதம் முதல் நூல் மொழிபெயர்ப்பு அல்ல என்று தான் தன்னுடைய சிவபோகசார உரையில் எடுத்து காண்பிச்சிருக்கிறாங்க. சரி, அதில் ஒரு தனி பகுதி, அதை விட்டுருங்க, இப்போ அது நமக்கு போக வேண்டியதில்லைங்களாம். இந்த சிவஞான போதமானது 12 சூத்திரங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. சூத்திரம்னால என்ன அர்த்தம், ஃபார்முலான்னு அர்த்தம், சுருக்கமாக இருக்கும். ஃபார்முலாவுக்கு டெரிவேட் பண்ணோன்னா எப்படி இருக்கும், அது ஒரு 10 பக்கத்துக்கு இருக்கும் டெரிவேட் பண்ணோம்னா. நம்ம தானே இன்ஜினியரிங் படித்தவங்க பாலிடெக்னிக் படித்தவங்களாம் இங்கே இருப்பீங்க, உங்களாம் தெரியும் இல்லையா. ஃபார்முலானா என்ன இருக்கும், A+B² அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டெரிவேட் பண்ணி காமிச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், அதை இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி கடைசியில் ஒன்று திரும்பி என்ன பண்ணியிருப்போம், அதே தான் A+B² LHS = RHS அப்படின்னு அதை என்ன பண்ணுவாங்க, நிறுவி காமிப்பாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படிம்பாங்க. ஸோ அப்போது ஃபார்முலேஷனாகவே சொல்லிட்டார். அதுக்கு அப்பப்போ அவரே என்ன பண்ணுறார், சின்ன உரை பண்ணது போல் அதிகரணங்கள் அப்படின்னு பண்ணியிருக்கார், கொஞ்சம் விலக்கி சின்னதாக. இது மெய்கண்டார் பாடிய நூல், விளக்கப்படுதுங்களா. இந்த மெய்கண்டார் பாடிய இந்த நூலுக்கு அவருடைய தலையாய மாணாக்கராகிய அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு வழிநூல் பண்ணுறார். எப்படி கீழே திருவுந்தியாருக்கு கலிற்றுப்படியார் என்கிற வழிநூல் எழுந்ததோ அதே மாதிரி இங்கே சிவஞான போதத்துக்கு அவருடைய தலைமை சீடர்னா யார் இவர், அவர் பிறக்கிறதுக்கே அந்த நூலை எடுத்து கொடுத்த அந்த ஆச்சாரியன் குலபதியாக இருக்கிறவர் அவர் நூல் பாடுறார். அந்த நூலுக்கு சிவஞான சித்தியார்னு பேர். சிவ ஞான சித்தியார்